வணக்கம். கடலின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியங்களைத் தேடி நாம் மேற்கொள்ளும் 5 நிமிடப் பயணத்தின் முதல் பகுதி இது. நமது பூமியின் 70% ஆக்கிரமித்துள்ள இந்த நீல உலகம் எண்ணற்ற ரகசியங்களையும் விசித்திரமான உயிரினங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது. இன்று நிலாவுடன் சேர்ந்து கடலின் ஆழத்திற்குச் சென்று அங்குள்ள நண்பர்களை நாம் நெருக்கமாகச் சந்திப்போம். கடலின் நீண்ட தூர பயணி அம்மு ஆமையை. இந்த கடல் ஆமைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து பயணம் செய்யும் அதீத திறன் கொண்டவை. இவை ஒருபோதும் திசை மாறுவதில்லை. ஆனால் நாம் கடலில் வீசும் பிளாஸ்டிக் குப்பைகள் இவர்களுக்கு பெரிய ஆபத்தாக முடிகிறது. அம்மு போன்ற நண்பர்களை நாம் காக்க வேண்டும். இதோ நிலா அம்முவின் பாதையில் இருக்கும் குப்பைகளை அகற்றி அவருக்கு உதவி செய்கிறாள். நாமும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாமே. அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது ஒரு விசித்திரமான நண்பரை. இவர்தான் ஆக்டோபஸ் அறிவன். இவருக்கு 3 இதயங்கள் உண்டு என்பது உங்களுக்குத் தெரியுமா? இந்த க்ரோன் பிஷ் மற்றும் கடல் அனிமோன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்கின்றன. இது இயற்கையின் அழகான நட்பு. இப்போது நாம் இன்னும் ஆழமான பகுதிக்குச் செல்கிறோம். அங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய நிழல் தெரிகிறது. அது என்னவாக இருக்கும்? அதுதான் நீலத்திமிங்கலம். பூமியில் இதுவரை வாழ்ந்த உயிரினங்களிலேயே இதுதான் மிகப்பெரியது. இதன் பிரம்மாண்டம் நம்மை வியக்க வைக்கும். இதன் இதயம் ஒரு சிறிய காரின் அளவு பெரியது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அத்தனை பெரிய இதயம் இதற்கு உண்டு. இப்போது நாம் சந்திக்கப் போவது கடலின் வலிமையான காவலன் சுறாவை. சுறாக்களைப் பார்த்து நாம் பயப்படத் தேவையில்லை. இவை கடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மிக முக்கியமான உயிரினங்கள். சுறாக்கள் நோயுற்ற மீன்களை உண்டு கடல் சமநிலையை சரியாக வைக்க உதவுகின்றன. இவை கடலின் துப்புரவுத் தொழிலாளர்கள். இங்கே பாருங்கள், கடலில் விளக்குகள் எரிகின்றனவா? இவைதான் ஜெல்லி மீன்கள். இவை காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இந்த ஜெல்லி மீன்களுக்கு எலும்புகள், மூளை அல்லது இதயம் என்று எதுவுமே இல்லை. இவை முற்றிலும் நீரால் ஆனவை. இன்னும் சில ஆச்சரியமான நண்பர்களை சந்திக்கப் போகிறோம். இதோ கடல் குதிரை. இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால், ஆண் குதிரைகள்தான் குட்டிகளை தன் பையில் சுமந்து வளர்க்கின்றன. மணலில் விறுவிறுப்பாக ஓடும் இந்த நண்டுகளுக்கு எப்போதுமே பக்கவாட்டில் நடப்பதுதான் மிகவும் பிடிக்கும். தரையில் இருக்கும் இந்த நட்சத்திர மீன்களுக்கு ஒரு அபூர்வ சக்தி உண்டு. இவற்றின் ஒரு கை துண்டிக்கப்பட்டாலும் அது மீண்டும் வளர்ந்துவிடும். இந்த அழகான கடல் உலகம் நமக்கானது மட்டுமல்ல, இதில் வாழும் கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கானது. துள்ளி குதித்து விளையாடும் டால்பின்கள். இவை கடலின் மிகவும் புத்திசாலியான மற்றும் அன்பான உயிரினங்கள். இவை விசில்கள் மற்றும் கிளுக்குகளை பயன்படுத்தி தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் ஒரு அற்புத திறனைக் கொண்டுள்ளன. பிரம்மாண்டமான அதிசயம். இந்த அழகான கடல் உலகத்தை நாம் அனைவரும் இணைந்து பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.